தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவுல 50 காப்பியங்கள்ல ஒன்றான மணிமேகலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பல சுவாரஸ்யங்கள் நிறைஞ்ச மணிமேகலை கதைக்குள்ள இப்ப நம்ம போலாமா? வாங்க. கண்ணகிய பிரிஞ்சு வந்த கோவலன் மாதவியோட ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். கோவலனும் மாதவியும் சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு அடையாளமா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு மணிமேகலை அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லி கோவலன் மாதவி கிட்ட சொல்றான். அதுக்கு மாதவி, இந்த பேர் வைக்க ஏதாவது காரணம் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா, நிச்சயமா காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கோவலன் மாதவி கிட்ட ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். கோவலனோட குடும்பம் காலங்காலமா கடல்ல கப்பல் வச்சு வியாபாரம் செஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் கப்பல்ல கோவலனுடைய மூதாதையர் ஒருத்தவங்க வியாபாரம் செய்யறதுக்காக போறாங்க. அவர் போய்கிட்டு இருந்த அந்த கப்பல் கடல்ல பாதி தூரம் போனதும் அந்த கப்பல் புயலால தாக்கப்பட்டுருச்சு. புயலால தாக்கப்பட்ட கப்பல் சுக்குநூறா உடைஞ்சிருச்சான். அதனால கப்பல்ல இருந்த எல்லாருமே கடல்ல தூக்கி எறியப்பட்டுட்டாங்க. அவங்களோடவே கடல்ல தூக்கி எறியப்பட்ட கோவலனுடைய மூதாதையர் அவருக்கு பக்கத்துல உடைஞ்சு போன கப்பலுடைய ஒரு மரக்கட்டை மிதந்துகிட்டு இருந்திருக்கு. அத கையில புடிச்சுக்கிட்டே அவரும் கடல்லையே தத்தளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படியே சில மணி நேரம் கடல்லையே மிதந்துகிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு பசியும் தாகமும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. உடனே அவருக்கு மயக்கம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. போச்சு, அவ்வளவுதான், இனிமே நம்மளால பொழைக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு தன்னுடைய மரணத்துக்கு தயாராகிறாரு. அந்த சமயத்துலதான் அவரை ஒரு தெய்வம் காப்பாத்தி ஒரு தீவுல கொண்டு வந்து விடுது. அவர் அந்த தெய்வத்துக்கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தெய்வம், என்னுடைய பெயர் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா அந்த தீவுக்கு வந்த வேற கப்பல்ல ஏறி அவரோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் மூதாதையர் அவருக்கு கடல்ல நடந்த எல்லாத்தையுமே சொந்த பந்தத்துக்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே அந்த தெய்வத்து மேல ஒரு பக்தி வந்துருது. இப்படி கோவலன் மாதவி கிட்ட அந்த கதையை சொல்லி முடிக்கிறான். அதனால மாதவி கிட்ட, கோவலன் எங்களோட மூதாதையரை காப்பாத்தின அந்த தெய்வத்தோட பேரை தான் நம்மளோட குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். மாதவி கோவலனோட விருப்பத்தை ஏத்துக்கிட்டு அவங்களோட குழந்தைக்கு மணிமேகலை அப்படின்னு பேர் வைக்க சம்மதிக்கிறா. அதுக்கு பிறகு 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட மணிமேகலை அப்படின்னு அவங்களோட குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவலனும் மாதவியும் மணிமேகலையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்திர விழா வர வரைக்கும். இந்திர விழாவுல கோவலன் மாதவிய பிரிஞ்சு கண்ணகியை தேடி போயிடுறான். கோவலன் தன்னோட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்ச மாதவி எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சு பாக்குறா. ஆனா கோவலனோ அது எல்லாத்தையுமே மறுத்துறான். கோவலன் மாதவிய பிரிஞ்சதுக்கு அப்புறமா மாதவி யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல. கோவலனோட ஞாபகத்திலேயே தன்னோட வாழ்நாள கழிக்கிறா. இது எதுவுமே அறியாத மணிமேகலை தன்னோட மழலை பருவத்தை ரொம்பவும் சந்தோஷமா கழிக்கிறா. இப்படியே சில நாட்கள் செல்ல கோவலன் கொல்லப்பட்ட செய்தி மாதவிக்கு பேரிடியா வந்து சேருது. கோவலன் நம்மளோட வாழ்னாலும் பரவாயில்ல, கண்ணகியோடவாது போய் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மாதவிக்கு கோவலன் கொல்லப்பட்ட செய்தி மாதவிய பெரிய அளவுல பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மாதவிக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. உடனே மாதவி மணிமேகலையை அழைச்சுக்கிட்டு புத்த துறவியான அரவணடிகளோட தவச்சாலைக்கு போறா. பெரும் துயரத்தோட வந்து நின்ன மாதவியையும் மழலை மாறாத மணிமேகலையையும் அடிகள் பாக்குறாரு. மாதவியையே பாத்துக்கிட்டு இருந்த அடிகள் கிட்ட அவளோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி மாதவி கண்ணீர் விட்டு அழுதா. மாதவி வந்து நின்ன உடனேயே அடிகளுக்கு அவர்களுடைய ஞான திருஷ்டி மூலமா மாதவிக்கு நடந்த எல்லா கஷ்டமும் தெரிஞ்சிருது. இருந்தாலும் மாதவி அவளோட கஷ்டத்தை அவ வாயாலேயே சொல்லி அழுதா கொஞ்சமாவது அவளோட கஷ்டம் குறையும் அப்படின்னு அடிகள் நினைச்சாரு. மாதவி எல்லாத்தையும் சொல்லி அழுது நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா புத்தருடைய போதனைகளை சொல்றாரு. புத்தருடைய போதனைகளை கேட்டு மாதவி ஆறுதல் அடைகிறா. அதுக்கப்புறம் மாதவி அங்கேயே துறவியாகி மணிமேகலையையும் துறவியாக்கிடுறா. 2 பேரும் தவசாலையிலேயே தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே காலம் கடந்து போக புகார் நகரத்துல இந்திர விழாவும் வந்தது. ஒரு சமயம் சோழ அரசன் செம்பியன் அகத்திய முனிவரை போய் பார்த்த போது அவரு சோழ அரசனை போய் இந்திரனை சோழ நாட்டுக்கு அழைக்க சொல்றாரு. அதனால சோழ அரசன்
போய் இந்திரனையும் மற்ற தேவர்களையும் சோழ நாட்டுக்கு அழைச்சிட்டு வரான். இந்திரனும் மற்ற தேவர்களும் சோழ நாட்டுக்கு வந்த நாள்ல இருந்து 28 நாட்கள் இந்திர விழா கொண்டாடப்பட்டது. அன்னையில இருந்து வருஷா வருஷம் சோழ நாட்டுல இந்திர விழா கொண்டாடப்பட்டது. வருஷா வருஷம் இந்திர விழாவோட தொடக்கத்தின் போது யானை மேல ஒரு பெரிய முரசு வச்சு அதை அரைஞ்சு இந்திர விழாவோட தொடக்கத்தை புகார் நகர் முழுவதும் தெரிவிப்பாங்க. அதே போல இந்த வருஷமும் முரசு அறையப்பட்டு இந்திர விழாவோட தொடக்கத்தை அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட பொதுமக்கள் எல்லாருமே நல்லவேளை இந்த வருஷமும் இந்திர விழா கொண்டாடப்படுது, இல்லனா நம்ம எல்லாருமே கடலால மூழ்கப்பட்டுருவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சிறுவன், ஏமா நம்ம இந்திர விழா கொண்டாடலன்னா கடல் பொங்கி நம்மளெல்லாம் அழிச்சிருமா, ஏமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா அந்த சிறுவன் கிட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சோழ மன்னன் மனசுல வெறுமையோட இந்த நாட்டை ஆட்சி செஞ்சான். அப்போ அந்த அரசன் முன்னாடி ஒரு பெண் வந்து நிக்கிறா. அவளோட அழகுல மயங்கி அந்த அரசன் அவனையும் அவனோட பதவியையும் கடமையையும் இப்படி எல்லாத்தையுமே மறந்து வாழ தொடங்கிட்டான். பல நாட்கள் இப்படியே போகுது. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிடுறா. அதனால மனசுடைஞ்சு போன அந்த அரசன் காணாம போன அந்த பொண்ணை தேட சொல்லி தன்னுடைய படைகளுக்கு கட்டளையிடுறான். எங்கெங்கேயோ தேடியும் படைகளுக்கு அந்த பொண்ணு கிடைக்கவே இல்ல. அந்த பொண்ணை தேடுறதுக்காக அரசனே தனியா கிளம்பிடுறான். அரசனும் அந்த பொண்ணை எங்கெங்கேயோ தேடி பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு அரசனுக்கு கிடைக்கவே இல்ல. அதனால ரொம்பவும் சோகமா நடந்துகிட்டு இருந்த அரசன் முன்னாடி ஒரு சாரணர் வந்து நிக்கிறாரு. அரசனும் அந்த சாரணரை பார்த்து காணாம போன பொண்ணை பத்தி கேக்குறான். அந்த சாரணர் அந்த பொண்ணோட பேரு பீலிவலை. அவள் நாகநாட்டு அரசன் வளைவனுடைய மகள். இங்கெல்லாம் இனிமே வரமாட்டா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அரசன், சாரணரே என்ன இப்படி சொல்றீங்க, இனிமே அந்த பொண்ணை நான் சந்திக்கவே முடியாதா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட கேட்டான். சாரணர் அரசனை பரிவோட பார்த்து, ஆமா இனிமே சந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பேச்ச தொடர்றாரு. இன்னும் சில மாசத்துல அந்த பொண்ணோட மகன் உன்னை காண வருவான். அதனால அந்த பொண்ணு காணாம போன துக்கத்திலேயே இருக்காம இன்னும் கொஞ்ச நாள்ல வரக்கூடிய இந்திர விழாவை சிறப்பா கொண்டாடுங்க. இந்த இந்திர விழா மட்டும் இல்ல, இனி வருஷா வருஷம் வரக்கூடிய இந்திர விழாவை கொண்டாடாம விட்டுட்டீங்க அப்படின்னா கடல் பொங்கி சோழ நாட்டையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாரணர் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அரசன் தன்னோட கஷ்டத்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு இந்திர விழாவை கொண்டாட ஆணையிடுறான். அன்னையில இருந்து வருஷா வருஷம் இந்திர விழா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னோட பையன் கிட்ட கதையை சொல்லி முடிக்கிறா. இந்திர விழாவுக்கான அறிவிப்பு வந்த உடனே பொதுமக்கள் எல்லாருமே கொண்டாட்டத்துக்கான வேலைகளை செய்ய தொடங்கிட்டாங்க. ஆனா சித்ராபதி மட்டும் விழாவுக்கான ஆயத்தங்களை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருக்கா. சித்ராபதியை மட்டும் தனியா விட்டுட்டு மாதவி தன்னோட மகளை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லி சித்ராபதியும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. சில மாசங்கள் போனாலும் மாதவியும் மணிமேகலையும் சித்ராபதிய பார்க்க வரவே இல்ல. மாதவி இந்திர விழாவுக்காவது வருவா அப்படின்னு சித்ராபதி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்திர விழாவுக்கான அறிவிப்பும் வந்துருச்சு. மாதவி மட்டும் இன்னும் வரவே இல்ல. அதனால மாதவி இந்திர விழாவுல ஆட மாட்டாளோ அப்படிங்கிற பயம் வந்துருது சித்ராபதிக்கு. சோழ நாட்டிலேயே சிறந்த ஆடலரசி அப்படின்னு பட்டம் வாங்கின ஒரு கணிகை வருஷா வருஷம் இந்திர விழா நடக்கும்போது நிச்சயமா ஆடணும். இது கணிகையர் குலத்துல பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. சில வருஷங்களுக்கு முன்னாடி சிறந்த ஆடலரசி அப்படிங்கிற பட்டம் வாங்கின மாதவி இந்த இந்திர விழாவுல ஆடாம போனா இந்த நடைமுறைய மீறியதா ஆகிடும். அது கணிகையர் குலத்துக்கே செய்யக்கூடிய துரோகமா நினைச்சா சித்ராபதி. அதனால சித்ராபதி மாதவியோட தோழியான வசந்தமாலைய கூப்பிட்டு மாதவி எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வசந்தமாலை அரவணடிகளுடைய தவச்சாலையில மாதவியும் மணிமேகலையும் துறவு பூண்டு அங்கேயே வாழ்ந்து வராங்க அப்படிங்கிற செய்திய சித்ராபதி கிட்ட சொல்றா. இத கேட்டதும் சித்ராபதிக்கு ரொம்பவும் வருத்தமாயிடுது. வசந்தமாலை கிட்ட சித்ராபதி மாதவிய போய் பார்த்து கணிகையர் குலத்துடைய நடைமுறையை சொல்லி மாதவிய இங்க அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றா. சித்ராபதி சொன்னதை கேட்ட வசந்தமாலை சரின்னு சொல்லிட்டு புகார் நகர்ல இருந்து காஞ்சியில இருக்கக்கூடிய அரவணடிகளோட தவச்சாலைக்கு போறா. அங்க போய் மாதவிய பாக்குறா. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட தோழிய பார்த்த மாதவி ரொம்பவும் சந்தோஷப்படுறா. எதுக்காக வசந்தமாலை இங்க வந்திருக்கா அப்படிங்கிற செய்தியை கேட்டு மாதவி தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் மாதவி, நான் இனிமே ஆட போறதில்ல, நான் துறவு போயிட்டேன், இனிமே என்னோட வாழ்க்கை இப்படிதான்
தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வசந்த மாலை, சரி நீ தான் ஆட போறதில்ல, மணிமேகலையாவது அனுப்பி வையேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மாதவி, மணிமேகலை என்னோட மகள் மட்டும் இல்ல, கண்ணகியோட மகளும் தான். அப்படிப்பட்ட ஒரு கற்புக்கரசியோட மகள் கணிகையர் குலத்துல இனிமே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி வசந்த மாலைய அங்கிருந்து புகார் நகருக்கே அனுப்பி வச்சிடுறா. புகார் நகருக்கு வந்த வசந்த மாலை மாதவி சொன்னதை எல்லாமே சித்ராபதி கிட்ட சொல்றா. சித்ராபதிக்கு சரியான கோபம் வந்துருது. மாதவியையும் அங்க போயிட்டு வந்த வசந்த மாலையையும் சரியான திட்டுறா. அவளுக்கு கோபம் அடங்கவே இல்ல. அதுக்கப்புறம் வசந்த மாலை அங்கிருந்து போயிடுறா. சித்ராபதி அவளோட கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறமா மாதவிய எப்படியாவது இங்க அழைச்சிட்டு வந்து இந்திர விழாவுல ஆட வைக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறா. வசந்த மாலைய புகாருக்கு அனுப்பிட்டு மாதவி புத்தருடைய திருவுருவத்துக்கு சூடக்கூடிய மாலையை கட்டிக்கிட்டு பழைய நினைவுகள்ல மூழ்கி அங்கேயே உட்கார்ந்துருக்கா. மாதவியோடவே உட்கார்ந்து மணிமேகலையும் மாலை கட்டிக்கிட்டு இருக்கா. மாதவியும் வசந்த மாலையும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு வசந்த மாலை போனதுக்கு அப்புறமா மாதவி கிட்ட, அம்மா என்னோட தாய் வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மாதவி அவளோட வாழ்க்கையில ஆரம்பிச்சு கோவலன் கொலை செய்யப்பட்ட வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்றா. கோவலன் கொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சியை கேட்டதுமே மணிமேகலைக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. கோவலனுக்காக கண்ணீர் விட்டு அழுகவும் செய்யறா. அதுக்கப்புறம் கண்ணகிய தன்னோட இன்னொரு தாயா ஏத்துக்கிறா. ஆனா கோவலனை மட்டும் வெறுக்கிறா. தன்னோட மகள் அழுதுகிட்டு இருக்கிறத பொறுக்க முடியாம மாதவி எவ்வளவோ ஆறுதல் வார்த்தைகளையும் அரவணைப்பு வார்த்தைகளையும் சொல்லி பார்த்தா. ஆனா மணிமேகலை கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. மணிமேகலைய எப்படியாவது சமாதானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி மணிமேகலை கிட்ட, இங்க பாரு, உன்னுடைய கண்ணீர் பட்டு மாலையெல்லாம் அழுக்காயிடுச்சு, அதனால நீ ஒரு வனத்துக்கு போய் நிறைய பூக்களை பறிச்சுட்டு வந்து மாலை தொடுத்து புத்தருக்கு அதை சூட்டு அப்படின்னு சொல்றா. மணிமேகலை பக்கத்திலேயே உட்கார்ந்து மாலை கட்டிக்கிட்டு இருந்த சுதர்மதி, மணிமேகலை ரொம்பவும் அழகா இருக்கிறதுனால வனத்துக்கு தனியா அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட கேட்டுக்கிறா. சுதர்மதி பதட்டமா இருக்கிறத பார்த்த மாதவி என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறா. சுதர்மதியும் தவச்சாலைக்கு வந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. சுதர்மதியோட சொந்த ஊர் சன்பை. அவளோட தாய் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிடுறா. சுதர்மதி அவளோட தந்தையான கௌசிகனோட வாழ்ந்து வந்தா. சுதர்மதிக்கு அம்மா இல்ல அப்படிங்கறத தாண்டியும் சுதர்மதி மேல கௌசிகனுக்கு அதிகமான பாசம் உண்டு. அதனால ரொம்பவும் கவனமா பாத்துக்கிட்டான். சுதர்மதி இளம் பெண்ணா இருந்தாலும் அந்த ஊரையே ரொம்ப சந்தோஷத்தோட சுத்தி வருவா. ஒரு நாள் ஒரு வனத்துக்கு பூ பறிக்க போனா. அந்த நேரத்துல வனத்துல சுதர்மதியை தவிர வேற யாருமே இல்ல. அங்க இந்திர விழா காண வந்த மாருத வேகன் அப்படிங்கிறவன் சுதர்மதிய அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். சுதர்மதி எவ்வளவோ தனியாளா போராடி பாக்குறா. ஆனா அவளால போராடவே முடியல. அதுக்கப்புறம் சுதர்மதிய அடக்கி நாசம் செஞ்சுட்டு சுதர்மதிய புகார் நகர்ல விட்டுட்டு போயிடுறான். இங்கு கௌசிகனோ தன்னுடைய செல்ல மகளை காணாம ஊர் ஊரா வீதி வீதியா தேடி பாக்குறான். ஆனா சுதர்மதி எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா சுதர்மதிய ரொம்பவும் மோசமான நிலைமையில புகார் நகர்ல பாக்குறான். சுதர்மதி கிட்ட இதுக்கு யார் காரணம் அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறான். சுதர்மதியால எதுவுமே பேச முடியல. சுதர்மதி அழுதுகிட்டு மட்டுமே இருக்கா. சுதர்மதி கிட்ட கௌசிகன் நம்ம ஊருக்கே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறமும் வேறொரு கல்யாணம் செஞ்சுக்காம தன்னுடைய செல்ல மகள் சுதர்மதிக்காகவே வாழ்ந்தவன் தான் கௌசிகன். அப்படி கற்ப நெறியோட இருக்கக்கூடிய கௌசிகனுக்கு மகளா இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சுதர்மதி நினைச்சுக்கிட்டு கௌசிகனோட ஊருக்கு போறதுக்கு மறுத்து புகார் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு சமண பள்ளியில தங்கிக்கிறா. கௌசிகனும் புகார் நகர்லயே தங்கிக்கிறான். ஆனா சமண பள்ளியில தங்காம கிடைக்கிற இடத்துல தங்கிக்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி கௌசிகன் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் கௌசிகனை ஒரு மாடு முட்டிடுது. அதுல கௌசிகனுக்கு அதிகமா காயம் ஏற்படுது. உடனே தன்னுடைய மகளை காண சமண பள்ளிக்கு வரான். சுதர்மதி சமண பள்ளியில இருக்கவங்க எல்லார்கிட்டையும் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மருந்து போடுங்க, ரொம்ப காயமாயிடுச்சு அப்படின்னு கெஞ்சி அழுகுறா. ஆனா கௌசிகனோட காயத்தை பார்த்து யாருமே மருந்திட முன் வரவே இல்ல. சுதர்மதி தன்னோட தந்தையை அழைச்சுக்கிட்டு வீதி வீதியா புகார் நகரையே சுத்தி வந்துகிட்டு இருந்தா. அப்படி சுதர்மதி அழுதுகிட்டே வரும்பொழுதுதான் வழியில ஒரு புத்த துறவிய பார்த்தா. அவரோட பேரு சங்கதர்மன். அவர்கிட்ட தன்னோட தந்தையோட காயத்துக்கு மருந்திடும்படி கேக்குறா. அந்த புத்த துறவியோ கௌசிகனுக்கு மருந்திடுறாரு. அந்த துறவி கௌசிகனுக்கு மருந்து போட்டதுக்கு அப்புறமா சுதர்மதி அவங்களோட நிலைமைய சொல்லி அழுகிறா. சுதர்மதி அழுததும் அரவணடிகளோட தவச்சாலையில சுதர்மதியையும்
கௌசிகனையும் கொண்டு வந்து தங்க வைக்கிறாரு. அதுல இருந்து கௌசிகனும் சுதர்மதியும் தவச்சாலையிலேயே வாழ்ந்து வரதா மாதவி கிட்ட சுதர்மதி தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறா. சுதர்மதியோட கதையை கேட்டதுக்கு அப்புறமா மாதவி மணிமேகலைய தனியே அனுப்ப விருப்பம் இல்லாம சுதர்மதியவும் கூடவே அனுப்பி வைக்கிறா. தவசாலையில இருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு வனம் இருக்கு, அங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்மதி மணிமேகலை அழைச்சிக்கிட்டு அங்க இருக்க வனத்துக்கு போறா. 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. மணிமேகலை சுதர்மதிய பார்த்து, புகார் நகர்ல எத்தனையோ வனங்கள் இருக்கு, ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு என்ன இந்த உவவனத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சுதர்மதி கிட்ட கேட்டா. எந்த வனத்திலயுமே இல்லாத பல வகை பூக்களும் அற்புதமான பளிங்கு மண்டபமும் இந்த வனத்துல இருக்கே அப்படின்னு சுதர்மதி மணிமேகலை கிட்ட சொல்றா. அதை கேட்டு வியந்து போன மணிமேகலை அங்க இருக்கக்கூடிய பளிங்கு மண்டபத்தை பாக்குறதுக்காக சுதர்மதியோட புகார் நகரோட வீதியில நடந்து போறா. எல்லாரும் மணிமேகலோட அழக பார்த்து, இவ்வளவு அழகான பொண்ணு துறவி உடையிலையா அப்படின்னு கேள்விக்குறியோடவும், ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு ஆச்சரியத்தோடையும் பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல மணிமேகலையுடைய அழக பார்த்து ஒரே ஒரு வாலிபன் மட்டும் அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். இத சுதர்மதியும் மணிமேகலையும் பார்க்காமலேயே உவவனத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மன்னராட்சி காலத்துல நகர்வலம் காணவும் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கவும் அரசரோ இல்லனா இளவரசரோ குதிரையில வர்றது வழக்கம். அப்படிதான் சுதர்மதியும் மணிமேகலையும் போன கொஞ்ச நேரத்திலேயே சோழ இளவரசன் உதயகுமாரன் குதிரையில உட்கார்ந்து நகர்வலம் வந்துகிட்டு இருந்தான். அந்த சமயத்துல மதம் பிடிச்ச யானை ஒண்ணு உதயகுமாரனுக்கு எதிரா ரொம்ப வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கு. அந்த யானையை பார்த்துட்ட உதயகுமாரன் அங்க இங்கேயும் ரொம்பவும் பதட்டத்தோட ஓடிக்கிட்டு இருந்த மக்களை ஒதுங்க சொல்லிட்டு யானையை நோக்கி தன்னோட குதிரையை செலுத்தினான். தன்னை நோக்கி பாஞ்சு வந்த குதிரை மேல பாஞ்சுது யானை. சில நிமிஷத்திலேயே அந்த யானையை அடக்கி தன்னோட பின்னாடி நாய்க்குட்டி போல அழைச்சிக்கிட்டு தன்னோட நகர்வலத்தை தொடர்ந்தான் உதயகுமாரன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பொதுமக்கள் தங்களுடைய இளவரசனை ஆச்சரியத்தோடவும் பெருமையோடவும் பார்த்தாங்க. நகர்வலம் போய்கிட்டு இருந்த உதயகுமாரன் எதையும் அறியாம சாலை ஓரமா விழுந்து கிடந்த ஒரு இளைஞனை பாக்குறான். அவனை எழுப்பி ஏன் இப்படி படுத்திருக்கான் அப்படின்னு கேட்டான். ஒரு அழகான பொண்ண காவி உடையில பார்த்ததுனால மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த வாலிபன் சொல்றதை கேட்ட உதயகுமாரன் மணிமேகலையோட அழக ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்ததால அவளை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல மணிமேகலை எந்த பக்கம் போனா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உதயகுமாரனும் அந்த பக்கமே போனான். தூரத்துல உதயகுமாரன் வரத மணிமேகலை பாத்துடுறா. உதயகுமாரனை பத்தி கேள்விப்பட்டிருந்த மணிமேகலை உதயகுமாரனை ஏற்கனவே காதலிச்சிட்டு இருந்தா. தன்னோட தாய் சொன்ன கடந்த காலத்தை கேட்டு மொத்த ஆண்களையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா மணிமேகலை. இனிமே நானும் நம்மளோட அம்மா மாதிரி துறவற வாழ்க்கையை தான் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டா. ஒருவேளை உதயகுமாரனை சந்திச்சிட்டா அந்த முடிவு மாறிடலாம் அப்படிங்கறதுனால எனக்கு உதயகுமாரனை பார்க்க விருப்பம் இல்ல, அதனால நீ ஏதாவது சொல்லி உதயகுமாரனை அனுப்பிடு அப்படின்னு சுதர்மதி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்த பளிங்கு மண்டபத்துல போய் மணிமேகலை மறைஞ்சுக்கிறா. அங்க வந்த உதயகுமாரன் மணிமேகலையை காணோம் அப்படின்னு சுதர்மதி கிட்ட கேக்குறான். அதுக்கு சுதர்மதி, மணிமேகலை கடைசி வரைக்கும் துறவு வாழ்க்கையை தான் வாழ போறா, உங்களை திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்ல அப்படிங்கிற செய்திய உங்ககிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு உதயகுமாரன் கிட்ட சொல்றா. ஆனாலும் உதயகுமாரன் தான் மணிமேகலையை மட்டும் விரும்புவதாவும், மணிமேகலையை விட விருப்பம் இல்லாம நான் திருமணம்னு செஞ்சா மணிமேகலையை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமாரன் அங்கிருந்து போயிடுறான். உதயகுமாரன் போனதுக்கு அப்புறமா மணிமேகலை பளிங்கு மண்டபத்துல இருந்து வெளியே வரா. இந்திர விழா காண வந்த மணிமேகலா தெய்வம் இவங்க 2 பேரையும் பார்த்து, இது முனிவர் வனம் அப்படிங்கறதுனாலதான் உதயகுமாரன் எந்த தீங்கும் செய்யாம போயிட்டான், நீங்க 2 பேரும் சக்கரவாள கோட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. மணிமேகலா தெய்வம் சக்கரவாள கோட்டம் அப்படின்னு சொன்னதும் சுதர்மதி ரொம்பவும் பயந்துட்டா. இத பார்த்ததும் மணிமேகலை சுதர்மதிய பார்த்து, எதுக்கு பயப்படுற, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சுதர்மதி மணிமேகலை கிட்ட, சக்கரவாள கோட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த சிற்பியால செய்யப்பட்டது, அது ஒரு பெரிய சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கு, அங்க நிறைய பேய்கள்லாம் அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஒரு நாள் அந்த சுடுகாட்டுக்கு போன ஒரு சிறுவன் அந்த சூழ்நிலைய பார்த்து அங்கேயே பயந்து இறந்து போயிட்டான். அந்த சிறுவனுடைய பெயர் சாங்கலன், அவனுடைய தாயோட பெயர் கோதமை. தன் மகனோட இறப்புக்கு நியாயம் கேட்டு அந்த ஊரை காவல் காக்கக்கூடிய சம்பாவதி அப்படிங்கிற தெய்வத்துக்கிட்ட கதறி அழுதா கோதமை.
அங்க வந்த சம்பாபதி தெய்வம் கோதமை கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு அன்போட விசாரிச்சுது. ரொம்பவும் அன்பா கேட்ட சம்பாபதி தெய்வத்துக்கிட்ட என்னோட கணவர் பார்வை இல்லாதவர், எனக்குன்னு இருந்தது என்னோட மகன் மட்டும்தான், என்னோட மகனோட உயிரை எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சி அழுதா. அதுக்கு சம்பாபதி தெய்வம், இல்ல, ஒரு உயிர் அதோட உடம்ப விட்டு வெளில போயிடுச்சுன்னா அது செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி வேறொரு உடம்புல புகுந்துடும், எடுத்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. அத புரிஞ்சுக்காத கோதமை, தெய்வங்கள் வரம் தரும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நீங்களும் என் மகனோட உயிரை தரலாமே, இல்லனா என்னோட உயிரையாவது எடுத்துக்கிட்டு என் மகனோட உயிரை கொடுத்துருங்க அப்படின்னு கோதமை கெஞ்சு அழுவுறா. சம்பாபதி தெய்வம் வரம் தரக்கூடிய எல்லா தெய்வங்களையும் கொண்டு வந்து கோதமை முன்னாடி நிறுத்தி நீயே கேளு அப்படின்னு சொல்லுது. வரம் தரக்கூடிய எல்லா தெய்வங்கள் கிட்டையும் கோதமை தன்னுடைய மகன் சாங்கலனுடைய உயிரை கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி அழுது கேட்டு பார்த்துட்டா. ஆனா எல்லா தெய்வங்களுமே உயிர் போனதை திரும்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களும் அங்கிருந்து போயிடுச்சு. கோதமைக்கு சம்பாபதி தெய்வமும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிருது. தேவர்களே சொல்லிவிட்டதால இனிமே தன்னோட மகன் திரும்பி வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மகனை புதைக்கிறதுக்கான எல்லா சடங்குகளையும் செய்ய ஆரம்பிச்சா கோதமை. அதுக்கப்புறம் சக்கரவாள கோட்டத்தை புகார் நகர் மக்கள் சுடுகாட்டு கோட்டம் அப்படின்னு அழைச்சாங்கன்னு சுதர்மதி மணிமேகலை கிட்ட சொன்னா. 2 பேரோட பயத்தையும் பார்த்த மணிமேகலா தெய்வம், நானும் உங்க கூடயே வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அழைச்சுக்கிட்டு சக்கரவாள கோட்டத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் இவங்க அங்க போனதும் இருட்டிடுச்சு. அங்கேயே சுதர்மதியும் மணிமேகலையும் தூங்கிட்டாங்க. 2 பேரையும் மயக்கத்துல ஆழ்த்தி விட்ட மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தூக்கிட்டு போய் ஒரு தீவுல விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் சுதர்மதியோட கனவுல வந்து மணிமேகலை இன்னும் 7 நாள்ல இங்கேயே திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமாரனோட கனவுல போய் மணிமேகலை தவ வாழ்க்கை வாழப்போவதாகவும் இனிமே மணிமேகலையை தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் நகர்ல இருந்து மணிமேகலா தெய்வம் மறைஞ்சது. மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா சுதர்மதி மாதவி கிட்ட வந்து முன்னாடி நாள் நடந்ததையும் மணிமேகலை காணாம போனதையும் மணிமேகலா தெய்வம் தன்னோட கனவுல வந்து சொன்னதையும் சொல்லி சுதர்மதி ரொம்பவும் வருத்தப்படுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்.